உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சக்திக்கு மீறிய செலவினங்களும் உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் மன நிம்மதியை பாதிக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அதிக செலவுகளும் சர்ம சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படும். கணவன் மனைவியருக்கிடையே பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்படும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாகும். தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. உத்தியோகம். அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். இருப்பினும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பது மனதுக்கு உற்சாகத்தை அளிக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை அமையும். வெளிநாடு செல்ல ஆர்வமுள்ளவர்கள் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். மகத்தான வெற்றி கிடைக்கும். வாழ்வும் வளம் பெறும். தொழில் வியாபாரம். அடிக்கடி விற்பனை சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதால் உற்சாகம் மேலிடும். நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய முதலீடுகளில் அளவோடு ஈடுபடலாம். கலைத்துறையினர். புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். வருமானமும் போதிய அளவிற்கு இருப்பதால் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. அரசியல் துறையினர். லாபகரமான மாதமாகும் இந்த சித்திரை மாதம். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். பிற அரசியல் கட்சிகளிடமிருந்து அழைப்பு மேல் அழைப்பு வந்து கொண்டே இருக்கும். முக்கிய விஷயங்களில் உங்கள் கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது நல்லது. கட்சியில் ஆதரவு நீடிக்கிறது. மாணவ மாணவியர். பாடங்களில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும். விளையாட்டுகளில் போட்டிகளில் எழுத்துப் போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி உறுதி. உயர்கல்விக்கு பண உதவி அதிகம் பாடுபடாமலேயே உங்களுக்கு கிடைக்கும். விவசாயத்துறையினர். பூமிக்காரகரும் விவசாயம் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இருப்பதால் விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். வெயிலினால் பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை. தண்ணீர் வசதி போதிய அளவிற்கு இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கு வழி பிறக்கும். பெண்மணிகள். சித்திரை 27ஆம் தேதி வரை குரு பகவானால் அனுகூலம் இல்லை. மற்ற கிரகங்களினால் அளவோடு நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் அனைவருடனும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு நல்ல வரன் அமைவது தாமதப்படும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபமும் வியாழக்கிழமைகளில் நெய் தீபமும் ஏற்றி வருவது சனி மற்றும் குருவினால் ஏற்படும் தோஷங்களை போக்கும். சந்திராஷ்டம தினங்கள் சித்திரை 15 முதல் சித்திரை 5 முதல் 7 பிற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.